பிரியமான இறை உறவுகளே, வல்லமையான இந்த நாளிலே வெள்ளிக்கிழமை இறுதி ஆண்டவர் பெயரிலே ஆசீர்வாதத்தை அறுவடை செய்வீர்கள். வல்லமையான இறைக்கிருவில சாட்சியமாய் இருப்பீர்கள். அன்பர்களே, நாளுக்கு நன்றி செலுத்துவோம். இறுதி ஆண்டவர் பெயரிலே குறிப்பாய் உடல் சுகம் இல்லாமல் இருப்பவர்களே, இதோ இந்த நாள் உங்களுக்காக, இந்த நற்கருணை ஆசீர்வாதம் உங்களுக்காக. சுகத்தை பெறுவீர்கள், ஆசீர்வாதத்தை பெறுவீர்கள். எனவே பிரியமானவர்களே, இன்றோடு நான் இந்த பணித்தளத்தில் இந்த காணொலி எடுப்பதை நிறுத்திக் கொள்கிறேன். தணிகை புதுமை மாத ஆலயம் திருத்தணியிலே இறைப்பணி செய்தேன். இப்பொழுது எண்ணூருக்கு மாற்றம் அடைந்து செல்கிறேன். எனவே அடுத்த காணொலி வேறு ஆலயத்திலிருந்து உங்களுக்கு அனுப்பப்படும் என்பதை அன்போடு அறிவிக்கின்றேன். எனவே தணிகை தாய் என்னை வழி நடத்தினார்கள். அம்மா ஜபத்தில் ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை நிறைவாய் பெற்றேன். ஒவ்வொரு நாளும் இந்த ஆலயத்திலிருந்து தான் இந்த இறைவார்த்தை உங்களுக்கு பகிர்ந்து கொண்டிருக்கிறேன். என் பின்புறமாக இருக்கிற இந்த பீடத்தை பார்க்கிற பொழுதெல்லாம் என் பணி நிறைவதான் நான் பார்க்கிறேன். எனவே இறை கிருபையில ரொம்ப மகிழ்ச்சியாக நிறைவு செய்கிறேன். மாற்றமாகி 800 பங்கிற்கு பங்கு தந்தையாக செல்கிறேன் என்பதை மகிழ்ச்சியோடு அறிவிக்கிறேன். நண்பர்களே, திருத்தணியிலே எனது பணியானது நிறைவடைகிறது. எனவே இன்றோடு இந்த ஆலயத்திலிருந்து வழங்குகிற இந்த காணொலி நின்றுவிடும். நாளையிலிருந்து வேறு ஆலயத்திலிருந்து உங்களுக்கு காணொலி வழங்கப்படும் என்பதை அன்போடு அறிவிக்கின்றேன். ஆராதனை வரும் என்பதை அன்போடு அறிவிக்கின்றேன். பெரியமானவர்களே, ஒவ்வொரு நாளும் இந்த இடத்துல பல்வேறு வேலைகள் இருந்தாலும் அவற்றை மத்தியிலும் இந்த ஆராதனை வழங்க வைக்கிறேன். இந்த ஆராதனை வழங்குவது என்பது அன்பர்களே சற்று கடினமானது. நானே வீடியோ எடுப்பேன். எனக்கு முன்னாடி யாருமே கிடையாது. நானே ரெடி பண்ணி வீடியோ எடுப்பேன், நானே எடிட் பண்ணுவேன். ரொம்ப கடினமான ஒரு செயல். சில தருணங்கள்லாம் இரவு நேரங்களில் அதை செய்வது மிக மிக கடினமாக இருக்கும். இருந்தாலும் ஆண்டவர் என்னை செய்ய வைத்தார். என் மூலமாக ஆசீர்வாதம் மக்களுக்கு வழங்கி கொண்டிருக்கிறார் என்பதை மகிழ்ச்சியோடு நினைத்து பார்த்து நன்றி செலுத்துகிறார். ஆண்டவர் நன்றி அப்பா. ஒவ்வொருவரையும் தொடுங்க, ஆசீர்வதிங்க. இன்றைக்கு இறை வார்த்தை, பிரியமான இறைவர்களே, யோவான் செய்தி 14வது அதிகாரம் 1வது வார்த்தை, நீங்கள் உள்ளம் கலங்க வேண்டாம், கடவுளிடம் நம்பிக்கை கொள்ளுங்கள், என்னிடம் நம்பிக்கை கொள்ளுங்கள். இயேசு சீடர்களை நோக்கி சொல்லுகிறார். இன்றைக்கு ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்லுகிறார், நீங்கள் உள்ளம் கலங்க வேண்டாம், கடவுளிடம் நம்பிக்கை கொள்ளுங்கள், என்னிடம் நம்பிக்கை கொள்ளுங்கள் என்கிறார். அவர்கிட்ட நம்பிக்கை கொள்ளுங்க. ஆசீர்வாதத்தை பார்ப்போம். ஒரு அம்மாவிற்கு அமெரிக்காவில் 6 குழந்தைகள் பிறந்ததாம். ஒரு குழந்தை வளர்க்கறதே ரொம்ப கஷ்டம் இல்லைங்களா? ஆனால் 6 குழந்தை. அந்த அம்மா என்ன பண்ணாங்களா, இன்னும் 6 குழந்தைகளை தத்தெடுத்து கொண்டார்களாம். 12 குழந்தைகள். எல்லோருக்கும் அது ஆச்சரியமா இருந்தது. ஏற்கனவே 6 குழந்தைகள் இந்த காலகட்டத்தில், இன்னும் 12 குழந்தைகள். அதில் ஆச்சரியம் என்னவென்றால், அந்த குழந்தைகளை நல்ல நிலைமைக்கு கொண்டு வந்து விட்டார்கள். நல்லா படிக்க வைத்து நல்ல வேலை வாய்ப்போடு இந்த 12 குழந்தைகளும் இருக்கிறார். ஆச்சரியப்பட்டு கேட்கிறாங்க, அம்மா எப்படி உங்களால் இது முடிந்தது? அந்த அம்மா சொன்னாங்களா, நான் கடவுளோடு ஒரு உடன்படிக்கை செய்து கொண்டேன். அந்த அம்மா சொன்னது, நான் கடவுளோடு ஒரு உடன்படிக்கை செய்து கொண்டேன். என்ன உடன்படிக்கை என்றால், ஒவ்வொரு நாளும் என் பிரச்சனைகளை கொண்டு வந்து உங்ககிட்ட கொடுத்துருவேன், உங்ககிட்ட ஒப்படைச்சிருவேன். நான் அதை பத்தி கவலைப்பட மாட்டேன், நீங்க பார்த்துக்கோங்க, நான் கவலைப்பட போவதே இல்லை அப்படி நான் சொல்லிட்டேன். ஒவ்வொரு நாளும் என் தேவைகள், என் கஷ்டங்கள், பாரங்கள் எல்லாம் கொண்டு வந்து நான் அவரிடம் அறிக்கையிட்டு விட்டேன். அவர் பார்த்து கொண்டா எனக்கு கஷ்டமே இல்லை, கவலையே இல்லை. யாரெல்லாம் கடவுளின் மீது நம்பிக்கை இல்லாதவர் இருக்கிறார்களோ அவர்கள் தான் கண்ணீரோடு இருப்பார்கள், கஷ்டத்தோடு இருப்பார்கள். அவர் மேல நம்பிக்கையோடு இருக்கிறேன், நான் மகிழ்ச்சியா இருக்கிறேன் என்று சொன்னார்களாம். நண்பர்களே, அதான் சீடர்கள் பார்த்து சொல்லுகிறார், நீங்கள் உள்ளம் கலக்க வேண்டாம். இன்றைக்கு யாரெல்லாம் கலங்கி போய் இருக்கிறீர்களோ, கண்ணீரோடு இருக்கிறீர்களோ, மனதில் ஏதோ கவலைகள் வைத்துக் கொண்டு இந்த ஆராதனை பார்த்து கொண்டு இருக்கிறீர்களோ, கவலையப்படாதீங்க. அவர் வழி நடத்துவார், அவர் ஆசீர்வதிப்பார், அவர் பெயரில் அற்புதங்களை அறுவடை செய்வீர்கள். ஆண்டவர் இயேசு சாமியின் பெயரில் சாட்சியமா இருப்பீர்கள் இறை உறவுகளே. எனவே கவலைப்படாதீர்கள், ஆண்டவர் இருக்கிறார். நீங்க உள்ளம் கலங்க வேண்டாம், நான் இருக்கிறேன். நீங்க உள்ளத்துல கவலைகளை எல்லாம் என்னுடைய ஒப்படைகள், நான் பார்த்துக் கொள்கிறேன் என்ற சிந்தனை. பெரியமான இறை உறவுகளே, நம் கவலைகள் எல்லாம் அவரிடம் ஒப்பு கொடுப்போம். அவர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஆண்டவரை நன்றி அப்பா, வல்லவரை நன்றி. குறிப்பா இந்த வெள்ளிக்கிழமை ஒவ்வொருவருக்காக சொல்லிக்கிறேன். ஆசீர்வதிங்க தகப்பனே, வல்லமையிலே தொடுங்க ராஜா. இன்னும் அதிகமா வல்லமை, இன்னும் அதிகமா ஆசீர்வாதம். குறிப்பாக திரு இருதயத்தில் வருகிற ரத்தத்தினால் ஒவ்வொரு உடல் சுகத்துக்காய் காத்துக்க பிள்ளைகளை தொடுங்க. ஒரு பெயரால் நோய்கள் எல்லாம் நீங்கப்படுவதாக. எங்கெல்லாம் வலிகளோடு பிள்ளைகள் செபித்துக் கொண்டிருக்கிறார்களோ, அனைவரும் அது வல்லமையா பிள்ளைகள் ஆசீர்வாதத்தை அறுவடை செய்வார்களாக. இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயரா பிள்ளைகள் மகிழ்ச்சியாய் வாழ்வார்களாக. வல்லமையான நற்கருணை ஆண்டவர் உங்களுக்கு பக்கபலமாக இருப்பார், உங்களை வழி நடத்துவார். எனவே கவலைப்படாதீர்கள்.
ஆசீர்வாதமாய் இருப்பீர்கள். ஒவ்வொரு நாளும் விடியற்காலை 3 மணிக்கு இந்த ஆராதனை வரும். ஏற்கனவே சொன்னது போல நான் மாற்றமாகி வேறு பங்குக்கு செல்கிறேன். இந்த பங்கிற்கு பொறுப்பு ஏற்பக்கும் வகையில வேறு ஆலயங்களிலிருந்து ஒவ்வொரு நாளும் விடியற்காலை 3 மணிக்கு ஆராதனை தொடர்ந்து வரும். எனவே அன்பர்கள் யாருக்கு தேவை நினைக்கிறீங்களோ அவர்களோடு பகிர்ந்து கொள்ளுங்க. God bless you. Take care. எனவே மீண்டும் ஒரு முறை தணிகை தாய்க்கு நன்றி தெரிவிக்கிறேன். அம்மா இந்த ஆண்டுகளிலே நிறைவாய் வழி நடத்தினார்கள். God bless you. Take care. Have a nice day. உங்கள் விண்ணப்பங்களை எல்லாம் நீங்க கமெண்ட்ல அனுப்புங்க. உங்களுக்காக நான் தொடர்ந்து ஜெபிக்கிறேன். Take care. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளும் இனிய நாளே. ஒரு துன்பம் எல்லாம் கவலைகள் எல்லாம் ஆசீர்வாதமாய் மாறுகிறது. ஆண்டவர் உன்னோடு வருகிறார். தைரியமாயிரு, வெற்றியை காண்பாய். நன்றி அன்பர்களே.